Hello friends, போன வீடியோவில் 54EC and 54EE அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் 54F அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்குறோம். 54Fம் 54ம் கிட்டத்தட்ட ஒன்று. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒன்று மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, அங்கே வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இங்கே வந்து அதர் தான் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம மேலே பார்த்த 5 எக்ஸம்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 5 எக்ஸம்ஷன்ஸில் எதெல்லாம் வரலையோ மித்த எல்லாமே செக்ஷன் 54Fல வரும். இது வந்து ப்ரொபோஷனேட் பேசிஸில் தான் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ மொத்த ரூபாயும் நம்ம எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் மேலே எல்லா செக்ஷன்லையும் பார்த்தோம். இந்த 54Fஐ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ, நம்மளோட கேபிட்டல் கெயின் எவ்வளோ, அந்த பேசிஸில் ப்ரொபோஷனேட்டாக தான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஃபுல் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆக இருக்கணும். ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது. மீது என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் அந்த அசஸிக்கு அலவுடு. ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே வச்சுருந்தாருன்னா அவர் 54F செக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 1 இயர்க்குள்ளேயோ 2 இயர்க்குள்ளேயோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா நினச்சாருன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எந்த டேட்டில் இருந்துன்னா, நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை வந்து இப்போ இங்கே கண்டிஷன் சொன்னேன்ல, ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரே ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் வச்சுருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ் பண்ண அசெட்டை வந்து அவர் சேல் பண்ணுறாருன்னா, சேல் பண்ண டேட்லேருந்து 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், 3 இயர்ஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட். இப்போ புதுசாக ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருல ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட். அது டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன். நெட் சேல் கன்சிடரேஷன் வந்திருக்குமா, சேல் கன்சிடரேஷன் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கிற அந்த நெட் சேல் கன்சிடரேஷன் இன்ட்டு கேபிட்டல் அமௌண்ட். கேபிட்டல் கெயின் வந்து இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இந்த எக்ஸம்ஷனுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் இருக்கும். அந்த கேபிட்டல் கெயின் இதை மல்டிப்ளை பண்ணார்னா வர்றது தான் வந்து எக்ஸம்ஷன் அமௌண்ட். அந்த அமௌண்ட் மட்டும் எக்ஸம்ஷன். இதை நான் ஏன் ப்ரொபோஷனேட் பேசிஸ்ன்னு சொன்னேன்னா, நம்ம இதில் கேபிட்டல் கெயினை வந்து அக்கௌண்ட்டில் கொண்டு வரோம். கேபிட்டல் கெயினுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட்டுக்கும் நம்மளோட பழைய சேலுக்கும் இருக்கிற ப்ரொபோஷனேட் பேசிஸில் தான் நம்ம வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் வந்து இன்ட்டு கேபிட்டல் கெயின் போடுறோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன் நியூ அசெட் டிவைடட் பை நெட் சேல் கன்சிடரேஷன் இன்ட்டு கேபிட்டல் கெயின். இந்த அமௌண்ட் மட்டும்தான் எக்ஸம்டட். லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா, திரும்பவும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அசெட் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ண அசெட்டை வாங்கின டேட்லேருந்து 3 இயர்ஸ்க்கு விற்கக்கூடாது. விற்றுட்டா இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச எக்ஸம்ஷன், அதை விற்ற வருஷத்தில் அதுக்கு வந்து திரும்ப ஆட் பேக் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செக்ஷன் 54F. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் எதெல்லாம் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு பார்ப்போம். அதோட கேபிட்டல் கெயின் சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் பார்க்க போயிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.